ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று ஷஷ்டியில் நானும் முருகனும் நல்ல செய்தி ஒன்று தர வெகு நேரமாக கால் கடுக்க நிற்கிறோம். வா, வந்து பெற்றுக்கொள் என் செல்லமே. நீ யோசித்துக் கொண்டே இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு நன்றாக தெரியும். முழு மனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருந்தால் உன் செயலில் நான் இறங்கி உனக்கு நிச்சய மாற்றத்தை கொடுக்கப் போகிறேன். நீ வட்ட மிகப்பெரிய வேதனைக்கு பதில் கிடைக்கப் போகிறது. ஆம் செல்லமே, என் கரங்களை பற்றிக்கொள். மிகப்பெரிய நல்ல செய்தி உன் காதில் கேட்கப் போகிறாய். இவற்றையெல்லாம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எழுந்தால் நடக்கவே நடக்காது. அதற்கு என்ன தெரியுமா முக்கியம்? நம்பிக்கைதான் முக்கியம். என்னுள் நம்பிக்கை வைத்தால் நல்லதே நடக்கும். பொறுமையாக என்னை காலம் காலமாக வணங்கி வந்த என் செல்ல பிள்ளை நீ. உன்னை நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். கண்களை குளமாக்கி எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி புலம்பினாய் அல்லவா? அந்த நேரம் என் மனம் பொறுக்கவில்லை. இன்னும் சில நாட்களில், இன்னும் சில தினங்களில் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட போகிறது. அந்த நேரம் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் என் செல்லமே. எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். வெற்றி நடை போடப் போகிறாய். ஆம், உன்னுடைய சிக்கல்களில் இருந்து தப்பிவிட்டாய் என் செல்லமே. உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன். உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன். உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய். உன் மனதில் என்னை கூக்குரலிட்டு அழைத்தாலே, சாயப்பா சாயி என்று அழைத்தாலே ஓடோடி வருவேன். ஆம் செல்லமே, நீ தொட்டது துளங்கும் நேரம் இது. நன்மைகள் பல நடக்க உள்ளது. நல்ல நேரம் வந்துவிட்டது. அற்புதத்தையும் அதிசயத்தையும் மட்டுமே உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகிறாய். இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள். ஆம், திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். சந்தோஷமாக இரு என் செல்லமே. என்னுடைய செல்ல பிள்ளை நீ. திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன். காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படியோ வாழ்க்கை நடத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கைபிடித்து தூக்கினேன். ஆம் செல்லமே, நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமே இல்லை. ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கிறாய். இதை நீ நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் நீ பூஜித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் தான். உன் வாழ்வில் உயர்த்துவதே உன்னுடைய வாழ்வை உயர்த்துவதே இந்த சாயப்பாவின் கடமையாகும். நான் இருக்கின்றேன். நம்பிக்கையை இழந்து விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம் தெரிகிறது. நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியுமா முடியாதா என்று. நம்மை இதே நிலைமையில் சாயப்பா வைத்து விடுவாரா என்ற பயம் வந்து விட்டது உனக்கு. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது என் செல்லமே. நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா நான்? அப்போது நீ ஏன் தீர்வுகளை தரவில்லை என்று கேட்கிறாய். தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து அமர்ந்து உள்ளேன். என்னை தூற்றுபவர்களுக்கு நான் பல நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேனா? ஒரே ஒரு வினாடியில் உன்னுடைய தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. ஆம் செல்லமே, அந்த வினாடி இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது. சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் உனக்கு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நடப்பதை மட்டும்தானே நான் கூறுவேன். உன் சாயப்பா உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஆம் செல்லமே, உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உன் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம் என அத்தனை தோல்வியில்லாத
தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள். கண்டிப்பாக நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இதோ என்னுடைய ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நானும் முருகனும் உன் வீட்டிற்கு வாசலில் வெகு நேரமாக உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம். வா செல்லமே, வந்து எங்களுடைய அருளை பெற்றுக்கொள். அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு எங்களுடைய ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இதோ உன் வாயிற்கதவில் தான் இருக்கிறோம், மிக அருகில் தான் இருக்கிறோம். வந்து பெற்றுக்கொள் என் செல்லமே, தவற விட்டு விடாதே. என் செல்ல பிள்ளை, நீ எனக்கு எப்பொழுதுமே என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய். என் சாயப்பா எல்லாம் எனக்கு தந்து விடுவார் என்று, என்னை நன்றாக பார்த்து கொள்வார் என்று. மனதில் நிற்கும், உருகி நிற்கும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட பெரிதாக இருக்கிறது. ஆகவே உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்லும் உன்னை நினைத்து பெருமிதப்படுகிறேன். உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் தள்ளி போகிறது என்றால் அதை விட பெரிய பொருள் உனக்கு கிடைக்கவே இந்த வாய்ப்பு நழுவுகிறது என்று நம்பிக்கை வைத்து அப்படி நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று இப்பொழுது கிடைக்கவில்லை என்றால் இதைவிட பெரிய பொருள், அதாவது உனக்காக ஒன்று காத்திருக்கிறது என்று அர்த்தம்தான். ஆகவே நம்பிக்கையுடன் செயல்படு. நம்பிக்கைதான் நிகழ்ச்சிகளை எல்லாவற்றையுமே உருவாக்குகிறது. உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய். இன்று நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துப்பார். அன்று நாள் பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்பாய். அதே நேரத்தில் உன்னை சில பேர் வந்து உன் மனதை கெடுத்து விடுவார்கள். அந்த நேரத்தில் நீ சஞ்சலப்பட்டு உன் மனதை கொஞ்சம் ரணமாக்கி பார்ப்பார்கள். அந்த நாள் முழுதும் நீ துக்கத்திலேயே தான் இருப்பாய். ஆனால் அதைத்தான் உன் சாயப்பா என்ன சொல்கிறேன் என்றால், அந்த மாதிரியான நிகழ்வுகளை உடனே உன் மனதிலிருந்து அகற்றி தூர எறிந்து விடு. அல்லது அந்த நினைவுகளை மறப்பதற்காக நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தவை யாவையும் நினைவில் நிறுத்தி திருப்பி யோசித்துப்பார். அப்பொழுது உன் மனம் சந்தோஷமடையும், திருப்தி அடையும். அதைத்தான் உன் சாயப்பா உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன். உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ ஆகப் போகிறாய் என்பதுதான் நிர்ணயிக்கப்பட்டது. ஆகவே நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான். எனவே எனது வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே வசந்தம்தான் என் செல்லமே. இதில் சிறிதளவும் பொய்யில்லை. இன்றிலிருந்து புதிய கணக்கை உனக்கு தொடங்க ஆரம்பித்து விட்டேன். என்னை நம்பினால் இன்று முதல் நீ புதிய முயற்சியை செய். புது வாழ்க்கை மென்மையாக பொன்மயமாக ஆரம்பிக்கும். ஆம் செல்லமே, உனக்கான நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறது. ஆம், இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.